உண்மையிலேயே ரஷ்யா தான் இந்த போர்ல வென்றதா? இதுல சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. உலக நாடுகளுக்குள்ள எல்லா நாடுகள்லயும் இந்த சந்தேகம் இருக்குது. ஆனா ஹங்கேரியன் பிரதமர் ரஷ்யா தான் இந்த போர்ல வென்றதாக அறிவித்திருக்கிறார். இப்ப என்ன பிரச்சனைன்னா, வருகிற வெள்ளிக்கிழமை ட்ரம்ப்பும் புட்டினும் அலஸ்கால மீட் பண்ண போறாங்க. அந்த மீட்டிங்குக்கு முன்னமையவே அந்த ஸ்டேஜ் செட் பண்றேன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இந்த போர்ல வந்து ரஷ்யாவுக்கு பக்கமா, ரஷ்யாவுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குவது தான் இந்த ரஷ்யன் அலைஸினுடைய வேலையா நடக்குது. அதாவது வந்து ரஷ்யா தான் போர்ல வென்றது, ரஷ்யாவுக்கு தான் எல்லாம் கொடுக்க வேண்டும், ரஷ்யாவின் சாதகமாகத்தான் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் தான் தற்பொழுதுக்குரிய நிலைமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ட்ரம்ப் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார், இந்த பேச்சுவார்த்தையில், இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சில விட்டு கொடுப்புகளை இருவரும் கொடுக்க வேண்டும். குறிப்பாக அவர் சொன்ன வேர்ட்ஸ் எக்ஸாக்ட் வேர்ட் ஸ்வாப்பிங் ஆஃப் டெரிட்டரிஸ், அதாவது வந்து நிலப்பரப்புகளை பரிமாற வேண்டிய நிலையும் ஏற்படலாம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இந்த உக்ரைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கடந்த 3-4 வருடங்களாக வந்து தன்னுடைய நிலப்பரப்பிலிருந்து ஒரு அங்குலத்தையேனும் ரஷ்யாவுக்கு கொடுப்பதில்லை என்ற ரெசிஸ்டன்ஸ் தான் அவர்கள் இவ்வளவு காலமும் போராடி கொண்டிருப்பதற்கான காரணம். ஆனால் ட்ரம்ப் இப்போ திடீரென்று வந்து நீங்கள் சில நிலப்பரப்புகளை விட்டு கொடுக்க வேண்டியும் வரலாம் என்று கூறியிருப்பதானது அவர்களுடைய எத்தனை வருட போராட்டத்தையும் ஒரு என்ன சொல்வது, ஒரு மலினப்படுத்தும் ஒரு செயல் போலத்தான் தெரிகிறது. இந்த மீன் டைம் ட்ரம்ப் புட்டின் அந்த பேச்சுவார்த்தையில வந்து செலன்ஸ்கிக்கு ஒரு அழைப்பு இல்லை, அது அழைப்பு விடுக்கப்படவில்லை, என்னை கூப்பிட்டிருந்தால் தானும் வந்திருப்பேன் என்று செலன்ஸ்கி நிறைய தரம் சொல்லியிருக்கிறார். அதுக்கு ட்ரம்ப்ன்ற ரிப்ளை எப்படி இருந்தண்டா வந்து, கடந்த 4 வருடங்களாக செலன்ஸ்கிக்கு டைம் இருந்தது புட்டினோட கதைக்கிறதுக்கு, பட் அவர் செய்யவில்லை. இந்த நேரம் வந்து இப்பொழுது வந்து இது என்ன சொல்லுது, ஒரு பயலட்ரல் டாக்ஸ் தான். இதுல வந்து யுஎஸும் ரஷ்யாவும் தான் இன்வால்வ் ஆகும். அதன் பின்னர் நம் அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி பேசுவோம் என்று நேரடியாகவே ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இப்போ ஒரு 2 நாடுகளுக்கு இடையில் சண்டை, ஒரு போர் நிறுத்தம் வரப்போகுது என்றால் முக்கியமாக அந்த 2 நாடுகளும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்கனவே ப்ரீ டிட்டர்மின் பண்ணினதாக இருக்கக்கூடாது என்பதுதான் நிறைய யூரோப்பியன் நாடுகளிடையும் நடுநிலையான நாடுகளிடையும் கருத்தாக இருக்கிறது. இப்போ ஒரு ஒப்பந்தம், ஒரு சண்டை நிறுத்தத்துக்கு வரும்போது ஏற்கனவே சில கண்டிஷன்ஸை வந்து நிர்ணயிச்சுட்டு தான் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குவார்கள். இப்பொழுது இந்த பிரச்சனையில் ஏற்கனவே தீர்மானித்திருக்கும் விடயங்களாவது ரஷ்யாவுக்கு சில உக்ரைன் டெரிட்டரிகளை வழங்குவது தான் என்பதுதான் பிரதானமாக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயங்களாக தெரிகிறது. இந்த மீன் டைம் இப்போ ரஷ்யன் உக்ரைன் போர்ல வந்து ஈஸ்டர்ன் உக்ரைன்ல சில பகுதிகளை ரஷ்யா கடந்த வாரங்களில் கைப்பற்றி